ஓம் மூல கணபதியே காப்பு. ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை. சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன். நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் அமரகவி, அதாவது இந்த ஸ்கெட்ச் எப்படிப்பா இந்த சித் பிரகாச நிஷ்டை அதனுடைய முழு பலனையும் எப்படி நம்ம அனுபவிக்க முடியும், அதுக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்பு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்றத பற்றி சொன்னார். அந்த பயிற்சி முறை தான் சகஜ நிஷ்டை அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் அது அமெரிக்க வேக்கண்ட் லுக்குன்னு. வேக்கண்ட் லுக்னா காணாக்கன்னு அர்த்தம். அன்சீன் ஐன்னுவாங்க. அதாவது இது எப்படி கேட்டிங்கன்னா, கண்ணு திறந்துருக்கு ஆனால் அதில் காட்சி விழக்கூடாது. இதுதான் அந்த பயிற்சியுடைய முக்கியத்துவமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கண்ணை மூடின்னு தான் எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. அது பயன் தராது, புரியுதுங்களா? கண்களை வெளிப்பார்வை சலனத்தை உரை நிலைக்கு எடுத்துன்னு போகணும், ஃப்ரீஸ் பண்ணணும், அப்படியே அசைவில்லாமல் சற்று நிறுத்துறது. அதுதான் அமெரிக்காவுடைய அந்த காணாக்கண் பயிற்சியில் அந்த அந்த முறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. எப்படி கண்ணு வழியாக தான் பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற. அது மட்டும் இல்லை, பிராணனுடைய ஓட்டத்தையும் நீ சலனம் இல்லாமல் நிறுத்த முடியும், புரியுங்களா? மனிதனுடைய கண்களுடைய கருவிழி இருக்கு இல்லைங்களா, பாப்பான்வாங்க, அது சலனம் ஆயினே இருக்குது, புரியுங்களா? அது அதாவது அந்த கருவிழியை சலனமடைய செய்கிறதே உன்னுடைய பிராணனுடைய ஓட்டம்தான். நீ அதை தடுத்து நிறுத்தணும்பா. அதுக்கு தான் இஷ்ட தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியன்றது தான். அதேமாரி கண் கொட்டக்கூடாது, பாப்பா உழக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் அந்த பயிற்சி முறை ஒன்றா பண்ணின்னு போகணும், புரியுங்களா? அதுக்கு முன்னாடிலாம் நிறைய வேறு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த கண்ணாடி பயிற்சி இருக்குது, கண்ணை அசைவில்லாமல் நிறுத்துறது. இது எல்லாமே கண்ணை திறந்து பண்ணக்கூடிய பயிற்சி, புரியுதுங்களா? நீ கண்ணை திறந்து பண்ண இந்த மாதிரி அமரகவி அதில் ஒரு 5-6 பயிற்சி முறையை வகுத்துருக்கார். அந்த பயிற்சி முறையின் அடிப்படையில் இந்த காணாக்கண் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகும்னா, பார்வை அப்படியே மங்கல் ஆகும். மங்கல் ஆகி இன்னும் அதில் தீவிரமாக நம்ம போகும் பொழுது கண்ணு திறந்துருந்தால் கூட அதை காட்சி விடாதுப்பா. அந்த நிலையை நம்ம முதல்ல தொடணும். இதுதான் அந்த சகஜ நிஷ்டையுடைய மாபெரும் வெற்றி என்பது இதுதான். அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலையிலே நீடித்து நிற்கும் பொழுது அந்த கண்ணோட விஷன் இருக்கு பாருங்க, காட்சிகள் உள்நோக்கி பாயும். அப்போது உள்நோக்கி பாயும் பொழுது அதனுடைய உற்பத்தி ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து தான் அது வெளியில் வருது. அங்கேருந்து தான் அது பெருமூளையில் பாயுது இல்லையா? பெருமூளையில் பாயுது, உடம்பெல்லாம் பாயுது. அதாவது மனிதன் புறத்தில் இருக்கக்கூடியதான் பார்க்குறான், அகத்தில் கண் கொண்டு பார்க்குறது. அதாவது அந்த நம்ம சிவவாக்கியார் அற்புதமாக ஒரு பாடல் மூலியம் சொல்வார். முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே அழகு அப்படின்னார். அதுதான் அமரகவி சுட்டி காட்டுறார். அந்த சிவவாக்கியார் என்ற சித்தர் அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த பொருளை தான் நமக்கு உணர்த்துறார். அது வழியாக நீ உள்ளே போகணும்பா. அதுதான் அகம். அது அங்கே என்னப்பா இருக்குன்னா, அங்கே தான்ப்பா பிரபஞ்சத்துடைய விஷன், அங்கே தான்ப்பா இருக்குது. நீ பிரம்மசிருஷ்டியோடைய காட்சிகளெல்லாம் அது வழியாக போனால் நீ கண்டுபிடிக்கலாம்ப்பா. ஏன்னா இந்த அண்டம் தானே சார் பிண்டம், புரியுதுங்களா? அண்டத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் பிண்டத்தில் தானே இருக்குது. அப்படி தானே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஏன்னா நீ அதை இணைக்கிறது இல்லை. இப்போ நமக்கு எப்படின்னா, சிரசு பகுதி அண்டத்துக்குரியதாக இருக்குது, கழுத்து பகுதி இந்த முண்டம் என்பது உடல், அதை ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த முண்டம் தான் பிண்டம் என்பது, புரியுங்களா? அந்த கழுத்து பகுதி வழியாக தான் பண்ணி அதை இணைக்க முடியும். அப்போது அங்கே விசுத்தி சக்கரம் தான் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது, புரியுங்களா? இன்றைய காலகட்டத்தில் விசுத்தி கிட்ட போகிறதே கிடையாது. எல்லாம் விசுத்தியை தாண்டி தான் மேலே போகிறாங்க. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் யோகத்துடைய குறைபாடே தான். நீ விசுத்தி சக்கரத்துக்கு நீ ஆக்டிவேஷன் கொடுக்கணும், புரியுதுங்களா? உன்னுடைய எல்லா கவனமும் அங்கே தான் வைக்கணும். எப்படி சார் காணாக்கண் பயிற்சி பண்ணால் அதுக்கு வழிமுறையை சொல்கிறார் அமரகவி. இப்படி இருக்குப்பா, அதுக்கு சில இதெல்லாம் நீ ஏற்கனவே பண்ணணும், அதெல்லாம் பண்ணால் தான் நீ அதுக்கிட்ட போவ. படிப்படியாக தான் நீ போக முடியும். ஒரு பயிற்சியாக வெற்றி கண்டு தான் நீ அது ஆழத்துக்கு போக வேண்டும்.
இது ரொம்ப மறந்துடவே கூடாது. ரொம்ப அருமையான பயிற்சி அது. காணாக்கண் பயிற்சின்றது இந்த காலத்தில் யாருமே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா யாருக்குமே அதை தேரி லெவலில் எடுத்து சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் கூட கிடையாதுங்க, அமர்கவி தவிர. அவருடைய நூல்களில் மட்டும்தான் அந்த பயிற்சி முறைகள்லாம் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை தான் நம்ம வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இணைஞ்சி பாடத்திட்டமாக வகுத்துருக்காங்க. அது வந்து செகண்ட் செமஸ்டரில் வருது இந்த பயிற்சி முறைகள்லாம். அந்த செகண்ட் செமஸ்டர் பயிற்சி முறையில் தான் இந்த காணாக்கண் பயிற்சியெல்லாம் வருது. அற்புதமான பயிற்சி. அதுக்குள்ளே எப்படி ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் அதில் வகுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து அந்த வகுப்பில் படிக்கிற அந்த 63 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதை பயிற்சி பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதனால் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகஜனிஷ்டை தான் பிரம்மனிஷ்டைக்கு அடிப்படை. புரியுங்களா? அந்த சகஜனிஷ்டைக்கு அடிப்படை என்னென்னா அந்த வாக்மௌனம் பயிற்சி. ஏன்னா அது வழியாக தான் நீ அடுத்தடுத்து நீ மேலே போக முடியும். புரியுங்களா? அதுக்கு முன்னாடி புந்தி பயிற்சி. இப்படி அதனுடைய நேதிகள்ன்றது கரெக்டாக வகுத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்ரீம் பீஜ பயிற்சின்னு ஒன்று சொல்கிறார். இது மாதிரி ஒரு 7 பயிற்சி முறையை நம்ம தாண்டி வந்தால் தான் அந்த சகஜனிஷ்டைக்குள்ளே நுழைய முடியும். அப்போ தான்ப்பா நீ வந்து இந்த பார்வையினுடைய சலனத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அமர்கவியுடைய பயிற்சி முறைகள்லாம் கண்ணை மூடிக்கொண்டு பண்ணக்கூடிய பயிற்சி முறைகளில் நீ கண்ணை வந்து எதுக்கு சார் மூடுவான்? தூக்கத்துக்கு தான் மூடுவான் மனுஷன். புரியுதுங்களா? நீ கண்ணை மூட்டாலும் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். புரியுதுங்களா? மைண்டு சைலன்ஸ் ஆகிடும். மைண்டு எப்படி சைலன்ஸ் ஆகும்? மூச்சு நிதானமாக ஓட ஆரம்பிச்சிடும். மூச்சு நிதானமாக ஓடிச்சுன்னா அது உன்னை தூக்கத்துக்கு ஆட்கொண்டுடும். புரியுதுங்களா? இதுதான் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்குறோம் கதை தான். அவனை அறியாமே அவன் தூக்கத்தை போய் இறங்கிடுவான். இது எல்லாருடைய அனுபவம் தான். அவன் நினச்சிட்டு இருக்கான் நம்ம எல்லாம் இது பண்ணிட்டோம். நீ அந்த மாதிரி வெறும் கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தேன்னா எந்த ஜென்மத்திலும் நீ பிரம்மத்தை பற்றி நான் நீ சார் கண்ணை மூடிட்டேன்னா நீ எப்படி சார் கண்ணுக்குள்ளே போக முடியும்? யோசிச்சு பாருங்கள். கண்ணை மூட்டா கண்ணுக்குள்ளே எப்படி போக முடியும்? என்ன அது? யாரும் அதை சிந்திக்க மாட்டேன்றாங்களே. கண்ணை இறுக்கமாக மூடிட்டாங்கன்னா நீ அப்புறம் எப்படி கண்ணுக்குள்ளே நீ போய் என்ன நடக்குதுன்னு எப்படி பார்ப்ப? நீ திறந்துருந்தா தானே இந்த பிராணன் உள்ளே திரும்புறதுல பிராணன் எங்கேருந்து வெளிப்படுறதுன்றது கண்டுபிடிக்கிறது தானே யோகம். பிராணனுடைய ஓட்டம் என்ன சொன்னார்? கதிரியக்கம் நிரம்பியது, ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன்ன்றது அதுதான். இந்த உண்மை யாருக்குமே தெரியலைங்க. நானும் கரடியாக கத்தி பார்த்துட்டேன். ஒருத்தன் கூட அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான். கண்ணில் தான்ப்பா அந்த ரேடியேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புல மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த அணுவினுடைய கரு உற்பத்தி ஆகின்னு இருக்கு. எல்லாருக்கும் ஆகுது. அது யாரும் பயன்படுத்துறதில்ல. அந்த கருவும் கண்ணில் நடமாடின்னு இருக்கு. அது கதிரியக்கமாக இருக்குது. அதை நீ வந்து மடக்கி பிடிச்சாதான்ப்பா நீ உள்ளே போக முடியும் அப்படின்றா அது என்ன பண்ணுறது? யாருக்கும் அது சரியாக பிடிமானத்துக்கு வரமாட்டேங்குது. நீ அது வழியாக உள்ளே போனாதான்ப்பா நீ வந்து அண்டத்தினுடைய சக்திகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு நீ உணர்வ. பேரண்டத்துக்குரிய நிலைகள்லாம் உட்கார்ந்த இடத்துல நீ உணர்வ. புரியுங்களா? அப்படி தான் நீ வந்து இந்த பிரபஞ்சத்துடைய மைய சக்தியோட தொடர்பு கொள்ள முடியும். அது அது ஒன்று தான்ப்பா வழி, வேறு வழியே கிடையாதுப்பான்றார். புரியுங்களா? மொத்தம் எப்படியோ போய் எங்கெங்கேயோ சுற்றின்னு உட்காந்துருக்கான். அதனால கண்டுபிடிச்சது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கூட ஒரு நண்பர் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஒரு ஏதோ அந்த பெங்களூரில் எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் ஒரு 200 வருஷமாக யாரோ ஒருத்தர் மூச்சு இல்லாமல் உட்காந்துருந்தார். ஏதோ ஒரு இடத்துல போய் இந்த ஆர்கியாலஜிகள் தோண்டும் பொழுது அந்த இதில் ஒரு பள்ளத்துலேருந்து வெளிப்பட்டார் அவர் அப்படின்னா. அதான் சொன்னார், அவர் பெரிய யோகிங்கன்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா அதனால் அவர் அடைஞ்ச பலன் என்னப்பா? ஏதாவது உங்ககிட்ட தான் என்னென்ன நிலைக்கு போனேன், எதெல்லாம் அனுபவித்தேன், பயிற்சி முறை என்ன, அந்த அந்த அறிவு உதயமாச்சா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. புரியுங்களா? அது மாதிரி யார் வேணா இருக்கலாம். புரியுங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைன்றது நிறுவிகல்ப சமாதியை கொடுப்போம். நீ எத்தனை வருஷம் வேணால் இருக்கலாம், நேரமும் காலம் போனோம். ஆனால் நீ யாருன்றதே உனக்கு எண்ணமே இல்லையே. நீ எண்ணத்தை அழிச்சுன்னு உட்காந்துருக்க. உனக்கு உயிரோடைய நடமாட்டமும் தெரியல, உணர்வும் கிடையாது. உணர்வு வழியாகவும் நீ போகலை. நீ வெறும் மூச்சை மாத்திரம் அடக்கி உட்காந்துருந்தேன்னா அது என்ன பண்ணுறது? அது வெறும் இது உனக்கும் பயனில்லை, உலகத்துக்கும் பயனில்லை. நீ என்ன அடைஞ்சேன்னு உன்னால் சொல்ல முடியாது. அது கேட்டேன் அவர் அந்த நண்பரை, ஏதாவது சொன்னாராங்களா? இல்லைங்க ஒன்றும் சொல்லுங்கள், என்னுடைய தவம் கலைஞ்சிச்சு. அவர் ஏதோ புரியாத ஒரு மொழியில் சொன்னார், நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். பாருங்கள் என்ன பயன் இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். 200 வருஷமாக ஒருத்தர் தவம் பண்ணிவிட்டு
ஒன்றுமே வாயத்தை அவர் என்ன அடைஞ்சாருன்னு அவருக்கும் தெரியல. புரியுங்களா? அப்போ தானேப்பா உலகத்துக்கும் பயனு. நீ என்ன அடைஞ்சேன்னு எப்படி நீ உயிரையே அழிச்சிட்டு உட்காந்துருக்க, உயிருடைய நடமாட்டத்தையே முடக்கி போட்டு உட்காந்துருக்க, மூச்சு இல்லாத ஒரு நிலையில் போய் உட்காந்துருக்க. அது மெடிக்கல் கோமா மாதிரி. அது மெடிக்கல் கோமான்றது ஏதோ விபத்தில் போய் படுத்துக்கிறது. இது ஆன்மீகத்துக்கும் ஒரு கோமா இருக்குது. இது மாதிரி தான் நீ மூச்சை நம்பி போனேன்னா இப்படி தான் ஏமாந்து போவ. நிர்விகல்ப சமாதியில் போயிட்டேன்னா நீ யாருன்றதே மறந்துடுவ. அப்புறம் உனக்கு எங்கேருந்து அறிவு உதயமோ, எங்கேருந்து எண்ணம் தானேப்பா முக்கியம். எண்ணத்தின் வழியாக தான் நீ எதையும் புரிஞ்சிக்க முடியும். என்ன போதனை வந்தால் கூட உனக்கு எண்ணம் இருக்கணும். எண்ணம் இருந்தால் தான் அது என்னன்னு நீ மறுபடியும் அதை எடுக்க முடியும். புரியுதுங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மூளை மனிதனுடைய மூளை அபாரமான சக்தி வாய்ந்தது. அது பாமரன் ஒரு 10% தான் பயன்படுத்துகிறான். அதுக்கு மேலே அவன் பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு நல்ல பெரிய அறிவாளி, பெரிய மேதைகள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஒரு 20-25% அதை பயன்படுத்துகிறாங்க. மிச்சம் 75% மனுஷனுடைய மூளை காலியாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அதை ஆக்டிவேஷன் கொடுக்குறதுன்றது தான், அதுதான் இன்ட்யூஷன், தி பவர் ஆஃப் இன்ட்யூஷன் வாங்க. உள்ளுணர்வுடைய ஆற்றலை தான். அந்த இடத்துல மூளைக்கு அபாரமான சக்தி வந்துடும். பெரும் எனது பிரபஞ்சத்தையே உணரக்கூடிய அளவுக்கு அது வலிமை பெற்றதாக மாறிவிடும். புரியுங்களா? அதுதான் அந்த பயிற்சி முறை தான் காணாக்கண் பயிற்சி. அதுதான் அந்த வாக்குஸ்தானத்துடைய 4வது நிலைன்னு சொல்லுவாங்க. அதை எட்டி பிடிக்கிறதுல தான் எல்லா மர்மமும் அடங்கியிருக்கு. அதை தான் அமெரிக்க போன பதிவில் தெளிவுபடுத்தினார். அந்த நிலையை அடைஞ்சாதான் நீ சித்தப்பிரகையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே உள்ளே போகிற. அடுத்த ஸ்டெப் என்னன்றது இன்றைய பதிவில் பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தேக விருத்திஸ் நீட் டு பி சர்பாஸ்டு டு இஸ் காஸ்மிக் ஆரிஜன். அதாவதுப்பா தேக விருத்தின்னு ஒன்று இருக்குப்பா, அதெல்லாம் நீ தாண்டணும்ப்பா. தேக விருத்தின்னா என்னங்க? இப்போ நமக்கு பல வகையான விருத்தி இருக்கு. தேக விருத்தி, சித்த விருத்தி, மனோவிருத்தி, பிரம்ம விருத்தி, இப்படின்னு விருத்திகள் நிறைய. விருத்தின்னா மல்டிப்ளிகேஷன். தேக விருத்தினா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, அப்பா உன் உடல்ல இந்த கோடிக்கணக்கான மூலக்கூறுகள், புரியுங்களா, அதெல்லாம் ஜடம்பா, ஜடத்துடைய அணுக்கள். அது ஓய்வில்லாமல் அது ஒரு உற்பத்தி நடந்துனே இருக்கு. புரியுங்களா? அதாவது உன்னுடைய அறிவினுடைய ஆற்றலானது எல்லா அணுக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? அது ஒரு பக்கம் உற்பத்தி ஆகின்னு இருக்கு, ஒரு பக்கம் மடிஞ்சின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் புதுசாக உற்பத்தி ஆகினே இருக்கு. இடைவிடாமல் நடந்துட்டு இருக்கு. ஒரு தாதுக்கு மட்டும் இல்லை, உடம்புல இருக்க 7 தாதுக்கும். ரத்தத்துக்கு உண்டானது ரத்தத்தில் நடக்குது, சுக்குலத்துக்கு உண்டானது சுக்குலத்தில் நடக்குது, மஜ்ஜைக்கு உண்டானது எலும்புகளை போய் புதுசாக உருவாக்குது, நரம்புக்கு உண்டான நரம்புலேருந்து புதுசாக உண்டாக்குது. புரியுங்களா? அதே மாதிரி மாமிசத்தை சதைக்கு உண்டானது சதையிலேருந்து உருவாகுது. கடைசியில் தோல் இருக்குது, தோலுக்கு உண்டானது மேலே மேனியில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமே அதான் சொல்லுது, உன்னுடைய மேனி மாறிக்கினே இருக்கும். பாம்பு சட்டையை உரிக்குது, அது உங்களுக்கு தெரியும், அது பாம்பு மாதிரியே இருக்கும். அது மாதிரி மனுஷனுக்கும் அந்த தோலில் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துருப்பா. அது மூலியமாக உங்களுடைய வயதுகளுடைய பருவ வயதுகளுடைய சுழற்சின்றது மாறும். வயதுக்கேற்ற தோலுடைய மாற்றங்கள் வரும். வயதாக தோல் சுருங்கிடும், தொலான்னு போயிடும். புரியுதுங்களா? இதை நீங்கள் பார்க்கலாம். வயதானவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் அப்படியே சும்மா அப்படியே எலும்பு மேலே அப்படியே ஒட்டின்னு கிடக்கும். அதாவது நம்ம ஒரு போர்வை போட்டு விட்டா அப்படி இருக்கும், அது மேலே அந்த தோல் எலும்பு மேலே அப்படியே ஒட்டின்னு கிடக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. அப்போது அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அதனுடைய வீரியத்தை அது இழந்துடுது. அது இழக்கும்பொழுது அது தொலான்னு போயிடும். சரிங்களா? இந்த மாற்றமானது வளர்ச்சிதை மாற்றம் இல்லையா? அது இடைவிடாமல் உடலில் நடந்துட்டு இருப்போம். அதுதான்ப்பா தேக விருத்தி. புரியுங்களா? தேக விருத்தியில் இருந்தால் என்ன, கிடுகிடுன்னு பருவ வயது மாறிடும். புரியுங்களா? 7 பருவத்தில் உன்னை குணம் தள்ளுது இல்லையா? அதாவது பால பருவத்தில் எவ்வளோ பளபளப்பாக இருந்த உடம்பு அப்படியே 4 மணி பொழுது வண்ணம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதுதான் தேக விருத்தி. அந்த தேக விருத்தியை நீ தாண்டணும்பா அப்படின்ற. தேக விருத்தி எப்படி தாண்டது? அது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு விஷயம். புரியுங்களா? தேக விருத்தின்றது மனுஷனுடைய ஹார்ட் பீட்டில் இருக்குது. அதுதான் சப்தத்தாது பிரகடனம்னு சொல்லுவாங்க. அது அந்த சத்தத்தை வச்சு தாதுக்களை உற்பத்தி பண்ணிக்கினே இருக்குது, பெல் கொடுத்துக்கினே இருக்குது. ஒரு தடையும் இருதயம் துடிக்குது இல்லையா? துடிக்க என்ன ஆகுது? உள்ளே இருக்கிற செல்லுகள் இடைவிடாமல் உற்பத்தி ஆகினே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். புரியுங்களா? ஆனாலும்
எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா நாடி துடிப்பு. அதை நீ அவ்வளோ சுலபத்தில் அடக்க முடியாது. இருதய துடிப்பு கூட அடைக்கலாம் யோகத்தில், ஆனால் நாடி துடிப்பு மட்டும் யாராலையும் அடக்க முடியாது. புரியுங்களா? அதுதான் அற்புதம் நிறைந்தது. அதெல்லாம் இந்த தாதுக்களோட சம்பந்தப்பட்டது. சப்த தாதுக்களுடைய இயக்கத்துக்கு இடைவிடாமல் அதுங்க உழைச்சி கொண்டு இருக்கிறது. புரியுங்களா? அந்த தேக விருத்தியை நீ சர்பாஸ் பண்ணணும்ப்பா. அதை நீ தாண்டணும். அதுக்கு என்ன சார் பண்ணால் பயிற்சி முறை இருக்குப்பா. அதுக்கு நீ ஏறுமுக பிராணனை பிடிச்சிட்டேன்னா அதையெல்லாம் மாறிடும். ஏறுமுக பிராணன் அந்த விசுத்தி வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா இந்த நடைமுறையெல்லாம் தலைகீழாக மாறிடும்பா. புரியுங்களா? அதுதான் அந்த பிரம்மனிஷ்டையோட பயிற்சி. சகஜனிஷ்டைக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சி பிரம்மனிஷ்டை. அந்த பயிற்சி என்னன்னா, நீ உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொடான கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னு வாங்க, அது எல்லாத்தையும் 1-2 நிமிஷம் நீ நிறுத்தணும். புரியுதுங்களா? அது நின்னாதான் உனக்கு பிரம்மஞானம் வரும். அதுதான் தேக விருத்தின்றது. அதுதான் அது இடைவிடாமல் நடந்துருக்கு. பிளட் செல்ஸ் இருக்கு, பிரெயின் செல்ஸ் தனியாக இருக்கு. புரியுங்களா? இதெல்லாம் நிற்கணும். செல்களுடைய அந்த ஓட்டமானது ஜஸ்ட் 2 செகண்ட் நிறுத்தணும், அவ்வளோதான். நின்று ஓடணும். ஒரே இடம் நிற்கிறது இல்லை, அப்படி நிறுத்திட்டு அப்படி ஓடணும். அதுக்குள்ளே உனக்கு அந்த ஃப்ளாஷஸ் ஆஃப் இன்ட்யூஷன்றது கிடைச்சிடும். நீ அப்படிதான்ப்பா பிரம்ம ஞானத்தை அடைய முடியும். பிரம்ம விருத்திக்குள்ளே போக முடியும். இந்த தேக விருத்தி, சித்த விருத்தி, மனோவிருத்தி, இது எல்லாமே பிரவர்த்தியில் இருக்குது. நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுன்றது பிரம்ம விருத்தி. தெய்வீகத்துக்குரிய விஷயங்கள்லாம் நீ அதன் வழியாக தான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? அதுதான் காஸ்மிக் ஆரிஜின்றது. நீ எப்போ இந்த தேக விருத்தின்னா உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மூலக்கூறுகளை சற்றும் அசைவில்லாமல் நிறுத்துறது. எவ்வளோ நேரம்? 2 செகண்ட் தான். இதில் நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏதோ மணி கணக்கெல்லாம் கிடையாது, 1 நிமிஷம் கூட கிடையாது. 2 செகண்ட் அப்படின்றதுக்குள்ள நின்றுட்டு மறுபடியும் ஓடிடணும். இதுதான் 2 செகண்ட். ஒரு சொடுக்குறோம் இல்லையா, அது 1 செகண்ட். அடுத்த சொடுக்கு 2வது செகண்ட். அவ்வளோதான். அப்படி நின்று அப்படி ஓடணும். புரியுங்களா? அப்போ நீ என்னவா இருப்ப? அந்த நேரத்தில் தேக நினைவை கடந்து இருப்ப. பிரம்ம ஞானம் வந்துடும். திருப்பி நீ தேக நினைவுக்குள்ள பத்திரமா வந்துடுவ. அப்போதான் நீ என்னென்ன அறிந்து கொண்டாய் அப்படின்ற விவரங்கள்லாம் அதன் வழியாக தான் நீ தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அமர்கவி பண்ண மகத்தான சாதனை. இந்த காலகட்டத்தில் யாரும் பண்ணுறதில்ல, யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாம் சும்மா சொல்லின்னு திரியிறாங்க, அவ்வளோதான். இந்த வழிமுறையே தெரியாது. எப்படி அந்த பிரம்ம ஞானத்தை தூக்கணும் இதெல்லாம் தெரியாது. அதான் சொன்ன அடிப்படை அறிவு என்பதே கிடையாது அவங்களுக்கு. தேக விருத்தி என்ன தெரியாது, சித்த விருத்தி தெரியாது, மனோ விருத்தி தெரியாது, பிரம்ம விருத்தி தெரியாது, சகஜ நிஷ்டை தெரியாது, பிரம்ம நிஷ்டை தெரியாது. அப்படி நீ எங்கேருப்பா இதெல்லாம் நீ நிறுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க போற? யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு ஏதாவது பாட்டு எடுத்து விட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பான். அதில் அப்படி சொல்லுங்க, இது இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. புரியுங்களா? இப்படித்தான் இந்த காலகட்டத்தில் யோகத்துடைய நிலைகள்ன்றது வர்ணிக்க முடியாத அளவுக்கு கீழ்நிலைக்கு நோக்கி போயின்னு இருக்கு. யாருமே அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், எக்ஸ்போசிஷன், ஸ்கெட்ச் என்றார், வரைபடமாக வரைஞ்சி காட்டுறாரு அமர்கவி. இப்படிதான்ப்பா நீ இப்படி போனதான்ப்பா சித்த விருத்திகளை போக முடியும். முதல் ஸ்டெப்பு சொல்லிட்டார். கண்ணில் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். கண்ணு திறந்துருக்கணும். கண்ணை நீ எக்காரணம் கொண்டு இந்த பயிற்சினப்போ மூடக்கூடாது. எவ்வளோ நேரம் சார்னா மணிக்கணக்கில்ப்பா, சும்மா 5 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, அவர்ஸ் டுகெதர். அமர்கவி பண்ணியிருக்காரு. 7 மணி சாயந்தரத்தில் போய் பூஜையில் உட்காந்தா ராத்திரி 12 மணி கண்ணை கண்ணை மூட மாட்டார். அந்த கண்ணில் சலனமே இருக்காது, பாப்பா உழாது, அப்படியே நெட்டு குத்தெல்லாம் நிற்கும். அப்போதானே நீ அந்த கண்ணு எங்கே காட்டுதோ அது உள்ளே போக முடியும். அப்போதான் நீ அந்த டைமும் ஸ்பேஸும் நீ அது வழியாக தான் தாண்ட முடியும். புரியுங்களா? இந்த விஞ்ஞானம் காட்டுற ஏமாத்து வேலை கிடையாது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ராக்கெட்டுக்கு ஓடணும் சார், அதெல்லாம் தேவையே இல்லைப்பா. புரியுங்களா? நீ இது பண்ணாலே போதும்பா, டைம் அண்ட் ஸ்பேஸை நீ தாண்டிடுவேன். புரியுங்களா? அங்கே அந்த அந்த பிரம்ம அங்கே எல்லா உலகமும் நிதானமாக சுற்றுது. பூமி தலை தெரிக்கிற வேகத்தில் ஓடின்னு கிடக்கு. நீ அங்கே போய் ஒரு 2 நிமிஷம் நின்னால பூமியில் எவ்வளவோ நேரம் ஓடி போயிடும். புரியுங்களா? அப்படித்தான் அமர்கவி இந்த நேரத்தை கடந்தார். புரியுங்க? இது காலப்பயணம் கிடையாது, டைம் ட்ராவல் கிடையாது. டைம் ட்ராவல்னால் நீ டைமும் செலவு பண்ணும், இடத்தையும் தாண்டணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது எங்கேயோ கிடக்கு இல்லையா? எத்தனையோ கோடி மைலுக்கு அப்பால் இருக்குது. எப்படி கிடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் செய்கிற மாயாவி வேலை. இதெல்லாம் அவன் எந்த காலத்துலையும் உண்மையை கண்டுபிடிக்க போகிறது. எழுதி வச்சுக்கோங்க. அவனுக்கே சலிப்பு வந்துடும்.
போக என்ன ஆகும், சே இது என்னடா இது ஒன்றுமே புரியலேன்னு உட்காந்துருவான். அப்புறமா இந்த வழிக்கெல்லாம் வருவான் அவன். புரியுதுங்களா? இதில் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏதோ புது மாதிரியாக சொல்கிறாங்க, இது கேட்டு பார்ப்போம், இதை முயற்சி பண்ணணும், மைண்டை தான் நிறுத்தணுன்னா கண்ணை தானே கட்டணுன்றாரு, கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சவாலெல்லாம் அவன் ஏற்றுப்பான். புரியுதுங்களா? பயிற்சி முறைகள், சொல்லப்பட்ட பயிற்சி முறைகளெல்லாம் அப்போ தான் அவன் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுவான். அப்போது அதில் இருக்கிற உண்மை என்னன்னு உண்மைத்தன்மை தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணும்போது அப்போ உலகமே மாறிடும். அப்போது அது எங்கேப்பா போகும்னா அது புது யுகத்துக்கு நோக்கி போயிடும். கிருத்த யுகம் உற்பத்தி ஆகிடும். எப்போ மனிதர்கள்லாம் இந்த தெய்வீக நூலை ஆராய்ச்சி பண்ணி இதன் வழியாக உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போவே அந்த கிருத்த யுகம் தொடங்கிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. எல்லாரும் அந்த யுகத்தில் வாழக்கூடிய அனைவருமே அந்த தெய்வீகத்துடைய உன்னத நிலைப்பாடு. இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது பூமியில். பூமியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது தேவலோகத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். எந்த தேவதையும் காட்சி கொடுக்கும். அப்படியெல்லாம் அந்த கிருத்த யுகத்தில் நடந்திருக்கு. அதுதான் அற்புத யுகம், சத்திய யுகம் சொல்கிறது அதுதான். புரியுங்களா? நேரடியாக பிரம்மத்தோடைய தொடர்பு கிடைக்கும். புரியுங்களா? நீ பூமியில் செய்கிற எல்லா வேலைக்கும் அங்கே கை மேலே பலன் இருந்துன்னு இருக்கும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த சித் பிரகாச நிஷ்டைன்றது. பாருங்கள், இப்போ கலியோட முடிவுக்கு வந்துருக்கோம். நம்ம அடுத்தது உதயமாக போகிறது கிருத்த யுகம், தர்ம யுகம், சத்திய யுகம், எப்படியான சொல்லலாம். அந்த யுகத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அப்போ நம்ம யோகத்தில் அற்புதமான சாதனைகள் படைக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு தகுதி வேணும்ப்பா. புரியுதுங்களா? நீ இந்த அடிப்படை அறிவெல்லாம் நீ யோசித்து வச்சுருக்கணும். இதை பற்றி நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் அந்த யுகத்தில் நான் வாழணுன்னா எப்படி முடியும்? அது நடக்கவே நடக்காது. நீ அட்லீஸ்ட் இந்த புத்தகம், இந்த சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் ஏதோ பயிற்சி முறைகள்லாம் ஈடுபட்டு மனதை செலுத்தி அப்படி நீ வந்தனா அடுத்த யுகத்தில் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான் இறைவன். புரியுதுங்களா? அதுதான். அப்படி போய் தான் நிறைய பேர் தேவர்களாக மாறிடுறாங்க. தேவர்களா, ரிஷிகளா, முனிவர்களா அப்படி மாறிடுறாங்க. கிருத்த யுகத்தில் தான் அந்த டிரான்சிஷன்லாம் நடக்குது. ஆகையினால இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா சீர்தூக்கி பாருங்க. இன் செல்ஃப் அன்ஃபோல்ட்மெண்ட் வித் நேச்சர் பூத பிரகிருதி அப்படின்றார். பார்த்தீங்களா? அந்த இடத்துல போனால் அதான்ப்பா அந்த பூத பிரகிருதி அப்படின்ற நிலையை அடையிறது அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் அவர் லிவிங் பிரசன்ஸ் ஆன் எர்த் அஸ் லைஃப். இந்த பூத பிரகிருதி என்னன்னா அதான்ப்பா நம்மளுடைய உயிர் வாழி. இது ஏன்னா நம்மளுடைய உயிரே பிராணனுடைய வடிவில் இருக்குது. புரியுங்களா? அதுதான் லைஃபாக இருக்குது. பிராணனுடைய வடிவில் இருக்குது, ஆன்மாவோட வடிவில் இருக்குது. அது பிரக்ஞாவாக இருக்குது. அதுதான் உணர்வாக இருக்கிறது. அதுதான் உணர்வாக இருக்கிறது தான் உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் தான் உணர்வாக இருக்குது. அப்புறம் மென்டல் அண்டர் interactivity laying across the most subtle waves of sensuous distractions of day conscience. அதாவதுப்பா உங்ககிட்ட அதிசூஷ்ம அலைகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படின்னா அந்த பகல் பொழுது விழிப்பு நிலையில் அந்த இந்திரிய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலன்கள் மேலேயே ஓடக்கூடியதாக அது மாறி விடுகிறது, மாறி உள்ளது. அப்படிதான்ப்பா மாறி இருக்கு. புரியுதுங்களா? அதை நீ திருப்பி போடணும். எதுவுமே புதுசாலாம் உன்னாலெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. என்ன இருக்கோ அதை நீ நேர் வழி கொண்டாடணும். இது எதிர்மறை ஓட்டத்தில் இருக்கு, அதை அப்படியே திருப்பி போட்டு நேர்மறை ஓட்டத்துக்கு கொண்டாடணும். பிரவர்த்தி நிவர்த்தி. இல்லை சார் அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கு, அது வந்தால் தான் அது, அதெல்லாம் கிடையாதுப்பா. இதே தான்ப்பா. இதே இந்திரியங்கள் தான் அப்போ உனக்கு ஞான இந்திரியங்களாக மாறும். ஸ்பெஷலெல்லாம் எதுவும் கிடையாது. இதே 5 புலன்கள் தான் அதுங்க ஞானத்தை ஊட்டக்கூடிய இந்திரியங்களாக மாறுது. நீ மண்ணுலக வாழ்க்கைக்கே போயிட்டா அது இந்திரிய ஞானமாக போயிடும், பகுத்தறிவாக போயிடும். எப்போ நீ தேவலோக வாழ்க்கைக்கு அந்த தேக விருத்தின்றார் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீ எப்போ நிறுத்துறியோ அப்போ அது தேவ உலகத்துக்கு விண்ணுலகத்துக்கு உரியதாக மாறிவிடும். மண்ணுலகம் வேற விண்ணுலகம். மண்ணுலகம் என்பது பிரவர்த்தி, விண்ணுலகம் என்பது நிவர்த்தி. அதற்குரியதாக அது மாறிவிடும் அப்படி சொல்ல. ரிமைனிங் டு 7 layers ஆஃப் இட்ஸ் இண்டெக்ஸ். அதாவதுப்பா அதுக்குள்ள 7 லேயர்கள் இருப்பா. இந்த உணர்வுக்கு 7 படிகள் இருக்கு. நீ ஒரு படியாக தான்ப்பா தாண்டணும். அந்த ஒரு படியாக நீ தாண்டி போனாதான்
புரியுங்களா? அது அது அளிக்கக்கூடிய சவால்கள், அதில் நீ சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், இப்படி ஒன்றா நீ கடந்து போகணும்பா. அது எல்லாமே அந்த மர்மம் எங்கே இருக்குது? பகல் பொழுது விழிப்பு நிலை அது ஏராளமாக இருக்குது. துரியம் என்பது எங்கே இருக்குது? பகல் பொழுது விழிப்பு நிலை இருக்குது. ஆனால் அது போக விடாமல் உனக்கு இந்திரிய ஞானம் தான் தடுக்குது, பகுத்தறிவு தடுக்குது, உன்னுடைய மூச்சு தடுக்குது, உன்னுடைய பேச்சு தடுக்குது. பேச்சுன்னா பேச்சில் இருக்கக்கூடிய 3 சூழ்நிலைகள், அதே மாதிரி மூச்சில் இருக்கக்கூடிய 3 சூழ்நிலைகள், பூரகம், ரேச்சகம், கும்பகம். இதுதான் உன்னை தடுக்குது. நீ இதெல்லாத்தையும் நீ ஒரு சைலண்ட் மோடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, அந்த சகஜனிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, இந்த நடைமுறை மாற்றமெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறும்பா அப்படி சொல்கிறார். சரிங்களா? அது வழியாக போனால் நீ பல உண்மைகளை நீ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அன்பர்களே, இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.